Hi guys, this is CA Sheshadri, your faculty for CA Inter Law and Audit. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். ஆர்டிகல்ஷிப் ரெஸ்யூமே நிறைய பேர் சிஏ இன்டர் பாஸ் அவுட் பண்ணி தே ஆர் இன் சர்ச் ஆஃப் ஆர்டிகல்ஷிப் ஆர் தே ஆர் கோயிங் டு என்டர் இன் டு ஆர்டிகல்ஷிப். உங்களுடைய சிஏ லைஃப்ல வச்சு ரொம்ப பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு 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 ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல்ஷிப் தான். ஏன்னா அங்கே நிறைய மெமரிஸ் உருவாகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் நீங்கள் சந்திப்பீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏது ஃபேர்மை நீங்க செலக்ட் பண்ணணும் அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. ஏன்னா நான் வந்து ஒரு மிட் சைஸ் ஃபேர்ம் தான் ஒர்க் பண்ணேன். நான் ஏன் மிட் சைஸ், நான் இதுவரை நான் பிக் ஃபோர்ல கால் வச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அதை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க பிக் ஃபோர்ல போனோம்னா டிஃப்ரெண்ட் வீல் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒர்க் நம்ம பண்ணுவோம். இன்கம் டாக்ஸ்னா இன்கம் டாக்ஸ், அக்கௌண்டிங்னா அக்கௌண்டிங், ஆடிட்னா ஆடிட், அஷூரன்ஸ்னா அஷூரன்ஸ், அப்படி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஜிஎஸ்சினா ஜிஎஸ்சி. இப்போ இதுவே நான் மிட் சைஸ் ஃபேர்ம்ல போனதுனால எனக்கு எல்லா விஷயங்களும் ஒர்க் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்தாங்க. தேங்கிங் மை பிரின்சிபல் இன் திஸ் மொமெண்ட் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னெல்லாம் ஒர்க் நீங்க பண்ணீங்க கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் ப்ரிப்பரேஷன் படிக்க முடிஞ்சது. செகண்ட் ஜிஎஸ்டி ஃபைலிங், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட், நிறைய விஷயங்கள், கிளையன்ட் மீட்டிங், ஆடிட்ஸ், பேங்க் ஆடிட், n number of works I was able to get it. Okay, even checking the work of other people. So இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னால கத்துக்க முடிஞ்சது. இனி நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்கு, அது வேற விஷயம். பட் ஸ்டில் தேங்கிங் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆர்டிகல்ஷிப்ல ஏற போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா the first important thing is there should be an article resume. Resume is nothing but resume. பயோடாட்டா சொல்லாதீங்க. பயோடாட்டானா கல்யாணத்துக்கு தான் பயோடாட்டா சொல்லுவாங்க. ரெஸ்யூமேக்கு தான் ப்ரொஃபஷனலா. ரெஸ்யூமேனா என்ன? ரெஸ்யூமேனா நீங்க வேலைக்கு போறீங்க, அப்ப உங்களை பத்தி தெரிவுதல் படுத்துறீங்க. ரெஸ்யூமே. பயோடாட்டான்னு என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு தான் கொடுப்பாங்க பயோடாட்டா அப்படின்னு கொடுப்பாங்க. மேட்ரிமோனியல் தான் பயோடாட்டாங்க, ரெஸ்யூமே சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ரெஸ்யூமே வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்டு, பயோடாட்டான கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்டு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இது வந்து இந்த ஒரு 1 பேஜ் ரெஸ்யூமே ரொம்ப குட்டியா அழகா ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுவே நான் ஒரு சிஏ பிராக்டிஸா இருந்தேன்னா, நான் ஒரு ஆர்டிகிளை செலக்ட் பண்றேன்னா கண்டிப்பா நான் செலக்ட் பண்ணுவேன். ஐ வில் ஷுவர்லி செலக்ட். ஓகேவா? நவ் இதுல வந்து இப்ப பிக் ஃபோர்ல நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா, நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா, ஆர்டர்ஷிப் போக போறீங்கன்னா, நீங்க கொஞ்சம் விஷயங்களோட ஆட் பண்ணணும் இதுல. அது என்னது நான் சொல்லி தரேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாம் சொல்லிடுங்க. நேம், ஐடி, இஃப் யூ ஹேவ் லிங்க்டின் ப்ரொஃபைல் எதுவும் கொடுத்துருங்க. எல்லாமே இன்ஸ்டாகிராம் எல்லாம் கொடுக்க வேணாம். இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபஷனல் கிடையாது. மெயில் ஐடி எல்லாம் கொடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், கேரியர் ஆப்ஜெக்ட். நீங்க எதற்காக இங்க வந்திருக்கிறீங்க? உங்களுடைய ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் ஆடிட்டிங்ல இருக்கிற நாலேஜ் அப்டேட் பண்ணி சிஏ ஆகிறதுக்கான ஒரு பாத், ஒரு ரோடு மேப் கொடுக்கறதுக்காக. அதுதான் என்னோட ஆப்ஜெக்ட். அது நீங்க வந்து கொடுங்க. அதுதான், அதற்காக தான் இங்க வந்திருக்கிறேன். I'm going to pursue my, I'm going to acquire my knowledge. I'm currently looking an opportunity to acquire my knowledge and financial accounting aspect. So I will be doing the work with strong commitment. அதைத்தான் நீங்க வந்து கேரியர் ஆப்ஜெக்டிவாக கொடுக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல்ஷிப். ஸோ இந்த கேரியர் ஆப்ஜெக்ட் பாருங்க. an aspiring CA inter completed, looking for opportunity to leverage my acquired knowledge in financial accounting auditing matters along with the commitments to excellence effectively in the dynamic professional environment. So it's a very good start, a very good catchy objective. Now அதுக்கப்புறம் நீங்க என்ன கொடுக்கணும்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இன்டர் எப்ப முடிச்சீங்க, எத்தனை அட்டெம்ப்ட்ல நீங்க கொடுக்க தேவையே இல்லை, நாட் நீடட். எப்போ அது அட்டெம்ப்ட் வந்து எப்ப கேட்பாங்கன்னா, நீங்க வந்து இன்டர்வியூல கேட்பாங்க, அப்ப நீங்க சொன்னா போதும். அட்டெம்ப்ட் போட தேவையில்லை. இஸ் மை ரிவ்யூ. மற்றவங்களுக்கு நிறைய பர்சனலி தே மே ஃபீல் சம் அதர் திங்ஸ். போடலாம் சொல்லுவாங்க, சில பேர் போட வேணாம் சொல்லுவாங்க. நான் போட வேணாம் நான் சொல்லுவேன். சிஏ இன்டர் என்ன வருஷம், எந்த வருஷம், ஏது அட்டெம்ப்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ் போட்டுருங்க. சிஏ ஃபவுண்டேஷன் எந்த வருஷம் எனி பர்சன்ட் போடுங்க. ஆர் இஃப் யூ ஆர் ரேங்க் ஹோல்டர் ஆர் சம்திங் லைக் தட், ஒரு சப்ஜெக்ட்ல வந்து 80 மார்க்ஸ் எல்லாம் வந்திருக்குது, லைக் யூ ஹேவ் பிகம் டிஸ்ட்ரிக்ட் டாப்பர், அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவும் நீங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல கட்டாயமாக போடலாம். 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ஸ் எப்ப முடிச்சீங்க அது நீங்க போட்டுருங்க. சிம்பிளுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 4 விஷயம் தான் மெயினா. இன்டர், ஃபவுண்டேஷன், 12th 10th. பிகாம் இருந்தா பிகாம் போடுங்க. கேம் ஓவர். இவ்வளவுதாங்க, சிம்பிளுங்க. டெக்னிக் இதெல்லாம் ரொம்ப இதுதான் நெக்ஸ்ட் பார்ப்பாங்க. டெக்னிக்கல் விஷயங்கள் உங்களுக்கு எவ்வளவு தெரியும் நான் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா ஆஃப்டர் completing inter you have to undergo 15 days of orientation and 15 days of ITT. அங்கவே நீங்க நிறைய விஷயம் படிச்சிருவீங்க. provided you should have a familiarity with MS Word, PowerPoint, Excel. டாலியில கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கணும். சோ அத பத்தி நீங்க this is enough.
இந்த 4 விஷயம் இஸ் இனஃப் ஃபார் அன் பட்டிங் ஆர்டிகல்ஷிப். ஏன்னா நீங்க ஆர்டிகல்ஷிப்ல என்டர் பண்ணா தான் நிறைய சாஃப்ட்வேரை பத்தி படிப்பீங்க. நீங்க சாப், வின்மேன் அப்படி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ஆர் தேர் டு டு இன்கம் டாக்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். அதெல்லாம் நீங்க படிக்க தேவையில்லை. ஏன்னா அது நீங்க ஆர்டிகல்ஷிப்ல என்டர் பண்ணின உடனேவே நீங்க கத்துக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ், ரைட் நவ், நீங்க அதை பத்தி நீங்க இதுல படிக்கவும் தேவையில்லை, எழுதவும் தேவையில்லை. பட் வாட் யூ சப்போஸ் டு டூ இஸ், what you're supposed to mainly do is, once you enter articulship, you will study all these things. So technical and IT skills வந்து 4 விஷயம். Basically ITT, orientation, MS Word, MS Excel, PowerPoint and Tally. If இந்த 4 விஷயம் நீங்க போட்டா போதும், it's far enough. Now next important thing here is, achievement. நீங்க என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட் உங்க லைஃப்ல பண்ணிருக்கீங்க அதை பத்தி பிரீஃபா போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். நான் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஹாவ் ஒன் இன் ஏ காம்படிஷன், செஸ் காம்படிஷன் வின் பண்ணியிருக்கிறேன், மியூசிக் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன். ஸோ இட்ஸ் சம்திங் குட். எப்பயுமே படிப்பு மட்டும் நம்மளை காப்பாத்தாது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு பேசியிருக்கிறீங்க, பப்ளிக் ஸ்பீக்கரா இருக்கிறீங்க, நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, ஃபுட்பால் மேட்ச் ஒன் பண்ணிருக்கிறோம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் ரியலி ஆட் அப் யுவர் பர்சனாலிட்டி. ஸோ கண்டிப்பா அச்சீவ்மெண்ட்ஸ் போட வேண்டும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் ஆர்டிகல்ஷிப் இஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ். இதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி டிவைட் பண்ணலாம்? யுவர் பர்சனல் டீடைல்ஸ், தென் யூ கேன் ரைட் யுவர் ஆப்ஜெக்டிவ், தென் யூ கேன் ரைட் த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், தென் யூ ரைட் யுவர் ஸ்கில்ஸ், த ஸ்கில்ஸ் தட் யூ ஹேவ் இன் ஐடி அண்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். தென் இது நீங்க போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அச்சீவ்மெண்ட்ல இஃப் யூ ஹேவ் ஒன் ICAI கண்டக்ட் பண்ண எலக்யூஷன் காம்படிஷன் ஒன் பண்ணிருக்கீங்க, யூ கேன் வெரி வெல் புட். ICAI கண்டக்ட் பண்ண குவிஸ் காம்படிஷன் இஃப் யூ ஹேவ் ஒன், வெரி வெல் புட். ஸோ நீங்க வந்து உங்களுடைய எல்லா மெயினான அச்சீவ்மெண்ட்ஸ் யூ கேன் வெரி வெல் புட் அப் இன் தி ரெஸ்யூமே. பிகாஸ் நான் இந்த இஃப் ஐ am a CA in practice, I will surely select this person as my article. நான் அதை பத்தி தான் சொல்றேன். It's my personal view. Many chartered accountants will be having different view, but as far as I am concerned, I just really love this resume. This is very simple, very clean and very up to the mark. ஓகேங்களா? Now soft skills சொல்லும்போது basically speaking skills இருக்கணும், communication skills இருக்கணும், analytical skills இருக்கணும், time management இருக்கணும், like flexibility இருக்கணும். So all these things plays a crucial role. Communication skills, when you are meeting the client, communication skills is very important. When you are going to income tax scrutiny, na income tax scrutiny attend பண்ணிருக்கேன் when I was in my articulship. So at that time you should have a very good communication skills with the income tax officers. So problem solving, ஒரு பெரிய accounting work உங்ககிட்ட கொடுத்திருக்காங்க, you have to solve it, you have to tally the data and you have to do the audit. So இந்த மாதிரி எல்லாம் வரும்போது analytical skills are very important. So whatever soft skills which you have, you can very well put up over there. And at last you can end it with personal details. Now date of birth போடலாம் and hobbies போடுங்க. and languages known, if you know English, Tamil, Malayalam, Hindi தெரியும்னா ஹிந்தி போடலாம். and one more very important thing, if you are a budding YouTuber, YouTube நான் பண்றேன்னு போடுங்க. because currently being a YouTuber is also it's a proudest moment, right? ஒரு யூடியூபர், நான் வந்து யூடியூபரா போயிட்டு இருக்கிறேன். நிறைய பசங்க இன்னவர் CA லைஃப், நிறைய பசங்க ஆர் ஆல்சோ டூயிங் யூடியூப். நீங்க அதை உங்களுடைய ஹாபியா இருந்தா அதுவும் போடுங்க, யாரு வேணா சொன்னாங்க. ஸோ திஸ் இஸ் இனஃப். பட் வாட் ஐ ஃபெல்ட் இஸ், இதுவே நீங்க Big 4ல போக போறீங்க, Big 4 or Big 6ல போக போறீங்கன்னா, you can add one more thing, that is the domain which you are interested domain. So you can very well put, let it be accounting, let it be auditing, let it be GST, let it be income tax, let it be assurance. இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் ஆர் தேர் இன் Big 4. நான் Big 4ல ஒர்க் பண்ண கிடையாது, பட் பேஸ்ட் ஆன் மை ஃப்ரெண்ட்ஸ் who have told me, I am telling this. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏரியா GST, உங்களோட பிடிச்ச டொமைன்னா ஏன் GST பிடிக்கும், வை, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன, அண்ட் அந்த சப்ஜெக்ட்ல நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா கத்துக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது, அதை பத்தின ஒரு டீடைல்ஸ் யூ கேன் வெரி வெல் புட் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் ஆன் ஏ Big 4. ஏன்னா Big 4ல வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் will be there, you will be in that department. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை பத்தி யூ கேன் வெரி வெல் புட் ஏ கண்டென்ட் இன் தி ரெஸ்யூமே ஆல்சோ. ஓகே, ஸோ ஐ பிலீவ் தட் திஸ் ரெஸ்யூமே இஸ் வெரி குட், வெரி சிம்பிள், வெரி கிளீன். ஐ ரியலி லவ்ட் இட். நான் ஒரு CA இன் பிராக்டிஸா இருந்தேன்னா கண்டிப்பா ஐ வில் சூஸ் திஸ் ரெஸ்யூமே. ஸோ கைஸ், இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, CA இன்டர் முடிச்சவங்க இது மாதிரி ஒரு குட்டி அழகான ரெஸ்யூமே டூ ரெடி இட் அப். CA இன்டர் முடிக்காதவங்க கைஸ், நோ ப்ராப்ளம்டா. கண்டிப்பா செப்டம்பர் ஃபார் கிடையாது, ரொம்ப நியர் தான். ஜஸ்ட் 40 more days for செப்டம்பர் எக்ஸாம்ஸ். செப்டம்பர் எக்ஸாம் எழுதுங்க, பாஸ் பண்ணுங்க, நீங்களும் ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணுங்க, கடை ஆர்டிகல்ஷிப் போங்க, அவ்வளவுதான் கைஸ். Hope you loved this session. This is
your faculty, your brother CA Seshadri signing off. Nandri, Vanakkam. Thank you guys.